எவ்வளவு ஸ்ட்ராங் வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இங்க. ரொம்ப என்னதுங்க, ரொம்ப உள்ளவர்களாகும்படி, பிராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலங்களில் உள்ள கொள்ளாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எங்க இருந்தா போராட்டம் வருதுங்க? நீங்க இது வரைக்கும் உங்க வீட்டுல இருந்தா பிரச்சனை வருது நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களை அறியாமலே யார் இடத்துல தான் வருதுங்க? மாம்சத்தோட ரத்தத்தோட துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும். பாருங்க, மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல, ஆனா துரைத்தனங்களோட அதிகாரங்களோட இப்பிரபஞ்சத்தின் எவ்வளவு நபரை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கு தெரியுமா? Christian life is not easy, but I am very proud to be a Christian. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா Christian life is not easy. விசுவாசிக்கிறீங்களா? Because God's style ஒன்னு இருக்குது. அதுதான் உங்களுக்கு இவ்வளவு வார்த்தை சொல்ல. அவருடைய வார்த்தை அவர் மீற மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை அவர் என்ன பண்ணாருங்க? நிறைவேற்றுவார். நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொன்னார், ரட்சித்தா. நான் உன்னிடத்துல உடன்படிக்கை வைக்கிறேன், உடன்படிக்கை வைத்தா. நான் ஒரு தேசத்தை உருவாக்குவேன்னு சொன்னார், உருவாக்கினார். நான் அந்த தேசத்தை பாலும் தேன் ஓடுகிற தேசமா மாத்தினார். எகிப்துல மறுபடியாக அவங்களோட சொந்த தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இதுவரைக்கும் எத்தனை அரசர்கள் ராஜாக்கள் வந்தாங்க. என்னங்க, மோட்டு பூச்சி நசுக்கிற மாதிரி இந்த தேசத்தை நசுக்கிட்டோம் நினைச்சாங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா அந்த தேசம் இன்னும் ஒரு ஆமீன் சொல்லி. அதுக்கு பின்னால யார் இருக்கிறாங்க? ஒரு ஜீவன் உள்ள தேவன். அவர் என்ன செய்கிறாருங்க? ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? இஸ்ரேல் இஸ் தேர், தேர் இஸ் a God. இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இருக்குதுன்னா அதுக்கு பின்னால ஒரு தேவன் இருக்கார். ஏன்னா எத்தனை பேர் வந்தாங்க, அந்த கதையை என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியே மாறிச்சுங்க. நெப்போலியன், அடாப்ட் ஹிட்லர், நேபுகாத்நேசர், பார்வோர்கள், எத்தனை ஆட்கள், அலெக்சாண்டர் தி கிரேட், மகா சக்கரவர்த்திங்க, ஆட்டம் என்னதுங்க, எம்பையர்ஸ்ங்க, என்னதுங்க, இந்த பயங்கரமான ஆட்கள் வந்து ஆளுகை செய்தாங்க. இப்படியெல்லாம் ஜனங்க வந்து கூட அந்த இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்ய முடியலைங்க? அசைக்க முடியல. ஏன்னா கர்த்தரே தாபரமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு வாட்டியும் அவரு என்னதுங்க, அந்த பிள்ளைகளை நேசிக்கும் போதெல்லாம் எச்சரிக்கிறார், வேணாம் செய்யாத. அவங்க தப்பு செய்வதெல்லாம் இன்னொரு ராஜா கிட்ட ஒப்பு கொடுத்துறார். நேபுகாத்நேசர் கிட்ட என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துறார். விசுவாசிக்கிறீங்களா? புராஜாதி ஜனங்கிட்ட என்ன பண்றாங்க? ஒப்பு கொடுத்துறார். மறுபடியும் அவரே என்ன பண்றாங்க? வெளியே அவர்களை வெளியே கொண்டு வருங்க. நீ எனக்கு என்னவா இருப்ப? ரூபவதியா இருப்ப, எனக்காக நீ வாழ்வ. இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அப்போ இருக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாங்க? ஒரு கிரேட் கமிஷன். சோ நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாரையும் நீங்க குறைவாக எண்ணாதீங்க. ரீசன் இஸ் அவங்களுடைய விசுவாசத்தின் அளவு நமக்கு தெரியாது. அதுக்குதான் யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? குறைவாக என்னவே எண்ணக்கூடாது. நாம நினைச்சலாம் நம்ம பைபிளை பிடிக்கிறதுனால நம்ம ரொம்ப பெருசா நோ. நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நபருங்க ஃபெய்த்ல, விசுவாசத்தின் துறையில அதிகமான பாடு நிறைந்தவர்களாக இருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருக்கலாம். ஆனா நம்ம முன்னால வரும்போது ஒன்னும் தெரியாத வந்து நிற்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சோ என்னைக்குமே என்ன பண்ணாதீங்க? குறைவாக எண்ணாதீங்க. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, தாவீதை பார்த்த உடனே இவன் என்ன ஒரு சின்ன பையன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் யாரெல்லாம் சந்திச்சிருக்கிறார் தெரியுங்களா? சிங்கத்தை சந்திச்சாரு, கரடியை சந்திச்சாரு, அவங்களுடைய சகோதரர்களை சந்திச்சிருக்கிறாரு. என்னங்க, அது வெறும் கையோட என்ன பண்ணாங்க? அதுங்களா ஒண்ணு இல்லாத இவங்க பார்த்து ஜனம் என்ன நினைச்சாங்க? இவன் யாரோ சின்ன ஒரு பொடி பையன் என்ன பண்ணிருக்கிறாங்க, களத்துல இறக்கி இருக்கிறாங்க. ஆனா அவனுக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தைகள் சிங்கத்தின் கையில இருந்து ஆண்டவர் தப்பிச்சாரு. இவன் யாரை ஏமாத்தினவன் சொல்ற வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? So don't see the outside appearance and be fooled. நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க, வெளியரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி தெரியாத மாதிரி பேன் இருப்பாங்க. ஆனா உள்ள அவங்க யாரா இருப்பாங்க? அபிஷேகத்துல வளர்ந்தவர்களாக இருப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க என்னைக்குமே நமக்குள்ள அந்த தலகணம் வரவே கூடாது. எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், அவன் சிறியவனா இருக்கட்டும், பெரியவனா இருக்கட்டும், என்ன இருக்கணும், அந்த ஈக்குவாலிட்டி நமக்குள்ள அது கொண்டு வரணும் எப்போதுமே.
நம்ம என்ன நினைக்கிறோம்னா இவங்க டிவில வரதுனால இவங்க ஸ்டார் ஊழியக்காரங்க, இவங்க ரோட்ல வரதுனால இவங்க ஒன்றால பரதேசிங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். இன்னைக்கு இதுதான் உலகத்துடைய இன்ட்ரோடக்ஷன். என்ன இன்ட்ரோடக்ஷன்? டிவில வரதுனால அவங்க யாருங்க? ரொம்ப ஸ்டார் ஊழியக்காரங்க அப்படின்னு. ரோட்ல வரதுனால அவங்க யாருங்க? அவங்க பயங்கரமான ராட்சதர்களை சந்திச்சிருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவங்க ஏற்ற காலத்துல கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். தாவீது நாளைக்கே எடுத்துனது உயர்த்தலைங்க, 40 ஆண்டு எடுத்தாரு. டேவிட் எதுக்குங்க? ராஜாவாக மாற, அரசனாக நிக்க வைக்க ஆண்டவர் தாவீதுல என்னதுங்க தீராத ஒரு உடன்படிக்கை செய்து நான் உடைய வம்சத்துல தான் நான் வருவேன்னு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணாரு. அதுக்குள்ள கூட ஒரு கலக்கம் உண்டாச்சு. பெத்ஷிபா சண்டல உள்ள வந்துறாங்க. அப்போட கர்த்தர் என்ன செய்றார்? இல்ல நான் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்கிற பிளான் என்னவாதுங்க மாறாது. சங்கீதம் 51ல வாசிக்க கேக்குறீங்க, எனக்குள்ள ஆண்டவரே கெட்ட சுபாவத்தை எடுத்து நல்ல விஷயத்தை எனக்குள்ள போடுங்க. என்ன ஜெபம் பாருங்க. லைஃப் ஆண்டவர் என்ன பண்றாங்க? முற்றிலும் மாற்ற. So every day you are fighting. God is the only one who is the source of your life. கர்த்தர் தாமே உனக்கு உதவி செய்கிறார். Never be discouraged, never be disappointed. You have not met Jesus. இன்னும் இயேசுவை நீ சந்திக்கல. The day you meet Jesus, your story is going to change. உன்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு ஆண்டவர் என்ன செய்வாருங்க? மாற்றுவார். இயேசுவை சந்திச்சிட்டீங்களா? That's the story of this morning. ஏன்னா இந்த வெளிப்பாடு புத்தகத்திலே அழகு பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இன்னவா இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறேன். He is not a dead God. மரித்து போன தேவனை நான் ஆராதிக்கல, ஜீவனுள்ள தேவனை. ஐயோ ஆமென் சொல்லுங்க. யார் ஆராதிக்கல? I am not serving a God who is dead. அவர் மரித்தோர் அந்த கர்த்தர் என்ன பண்ணாருங்க? உயிரோட. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாயில என்ன செய்யுங்க? ஒவ்வொரு ராபோஸ்ல இருந்தீங்க அறிக்கை செய்கிறது போல கர்த்தர் எனக்காக நீங்க மரித்தீங்க, எனக்காக உயிரோடு எழுந்தீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? There is only one God in the whole universe. இந்த முழு உலகத்திலேயே அவர் தாமே மனுஷனை நேசித்து மனுஷனுக்காக மடிந்து மறுபடியாக மனுஷனுக்காக என்ன பண்ணாங்க? ஒருவேளை அவரு உயிரோட வராது இருந்தா இந்த சத்திய வேதத்தை நீங்களும் நானும் பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஆனா மரணத்தை ஜெயித்த யூத ராஜ சிங்கங்கள் என்ன வார்த்தைங்க இன்ட்ரோடக்ஷன் சொல்லுகிறார் பாருங்க. மரித்தே ஆனாலும் சதா காலத்துக்கு உயிரோடு இருக்கிறேன். ஆமென். உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். என்ன இருக்குதுங்களா? ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துடைய. சோ நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னதுங்க நமக்காக மூலமாக டெத். சோ யாருமே உலக வரலாறுல இவர் மரிக்கலன்னு சொல்லவே முடியாது. ஒரு கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வேற யாரோ கூட்டு வந்துட்டு அதான் ஒருத்தர் கேட்டாங்க, அப்படின்னா கடவுள் அவ்வளவு பலவீனவரா அவரு இல்லாத இன்னொருத்தர் கூட்டு வந்துட்டு இந்த வேலைகளை செய்ய வைக்க அப்படின்னு ஒரு விவாதமே போச்சு. அவ்வளவு கேள்வி முடியாத கையாலையா கேள்வி அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் நோ. ஜீசஸ்குள்ள என்ன இல்லைங்க, நோ ஷார்ட் கட்ஸ். என்ன இல்லைங்க, இப்ப நான் போயிட்டு நான் சாக மாட்டேன், நீ எனக்காக நீ செத்துருவா, அந்த விஷயம் இல்லைங்க. அப்படின்னா அவர் வர வேண்டிய என்ன இல்லைங்க அவசியமே கிடையாது. ஓசியா புஸ்தகத்துல 53ஆம் அதிகாரத்துல என்ன நீங்க கத்துக்கிறீங்க? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் இதெல்லாம் நடந்ததா? இவ்வளவு டீடைலிங் கொடுத்த இந்த யோசையா அவர் மரிக்கல நீங்க சொல்ல முடியுமா? ஒரு அடி விழுந்தது கூட என்ன இருக்குதுங்க, எழுதப்பட்டிருக்குதுங்க. என்ன இருக்குதுங்க, நோன் சொல்லவே முடியாது. அவர் உபத்திரப்பட்டார்,
வியாகுலப்பட்டார், காயப்பட்டார். So if everything that the prophecy has been spoken, how can you demand telling Jesus never died? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கிற வேளையில ஏசப்பா மரிக்கவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ பிசாசானவன் என்னதுங்க அந்த மரணத்தின் செய்தியை என்ன பண்ணிட்டான்? மறைச்சிட்டான். விசுவாசிக்கிறீங்களா? யாருமே உலக வரலாறு இந்த விஷயத்தை அவருடைய தோரா என்ற புஸ்தகத்தை வாசித்த அவருடைய தேவசனம் தான் இருக்கும். என்னதுங்க யூதருடைய புஸ்தகமாகிய தோரால வாசித்த என்ன இருக்குதுங்க? இந்த இதே வசனம் 53வது அதிகாரத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா உங்க பைபிள்ல வேற மாதிரி அவங்க பைபிள்ல வேற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. என்ன இருக்குதுங்க? ஒரே எழுத்து தான். அவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க? பட் ஆனா இந்த வசனத்தை அவங்களுக்கு கண்மூடித்தனமா மாறிச்சு. என்னதுங்க? அவர் அடிக்கப்பட்டார்னா நீ சும்மா இப்போ நம்ம வாசிக்க கேட்டு இல்லைங்களா? ஏதோ சும்மா மூணாவது வசனம் நினைக்கிற சகோதரனே, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்துமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அசட்டை பண்ணிட்டோம். அவர் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? அசட்டை பண்ணிட்டோம். அசட்டைன்ற வார்த்தை தானங்க இன்னைக்கு நம்ம வீட்லயும் சிலர் வார்த்தை கேட்கலன்னா நம்மள என்ன பண்றாங்க? அசட்டை பண்றாங்க. ரொம்ப காமனா இருக்குடா, நீ இவங்க நான் சொல்றது நாம என்ன கேட்கணும்? புறக்கணிச்சுறாங்க. I don't want your word. refusal wordன்றாங்க. விசுவாசிக்கிறவன் பாருங்க அந்த வார்த்தைகள் இன்னைக்கு மதிப்பில்லாத போயிடுச்சு. வார்த்தைக்கு என்ன இல்லைங்க? மதிப்பில்லை. யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நாமளும் அதே போலதான் ஏசப்பா என்ன பண்ணிட்டோங்க? அசட்டை பண்ணாங்க. இன்னைக்கு அந்த ஜனங்களும் இஸ்ரவேல் யூதர் மக்கள் என்ன பண்றாங்க? ஏசப்பாவை இது இந்த வசனம் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிச்சா நிறைவேறலையா? என்னங்க நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நிறைவேறிச்சுங்க. ரொம்ப அதுல என்ன இல்லைங்க ஒரு டவுட்டும் கிடையாது. ஏசப்பா பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்பாக தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இது. அந்த கீழே பகுதியை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா இருக்குது பாருங்க.